ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்ண போனோம்னா உனக்கு தெரியாது, இந்த ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகாது. எந்த ட்ரெஸ் நான் போட்டாலும் செலெக்ஷன் வந்து அவங்க தான். இது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்ல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. இப்போ வந்துட்டு ட்ரெண்டா போடாம அவர் ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் வச்சிருக்காரு. இப்போ பலோசோ பேண்ட் எல்லாம் அவருக்கு போடவே கூடாது. அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா அலோட் இல்ல, அவருக்கு அது பிடிக்காது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்துட்டு நிறைய வர்க் இருக்க மாதிரி வேணாம். இது என்ன தூக்கி நிக்குது? ஃபேஷன். உனக்கு என்ன 16 வயசு பருவமுங்க நினைப்பா? ஆக்சுவலா நான் வந்து சின்ன பிள்ளைத்தனமா நடத்துக்கிறீங்கன்னு கேட்டேன். உண்மையிலேயே உங்க சின்ன பிள்ளை மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க, உங்க வீட்ல இருக்க பிள்ளை மாதிரி. சுடிதார் கூட சைடு ஓப்பன்லாம் கூட எனக்கு பிடிக்காது. ஆமா சார், நான் ஓப்பன் டாப் கூட போடுறது இல்ல. ஃபுல்லி அம்ப்ரெல்லா டாப் தான் போடுவேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஹேண்ட்பேக் ஸ்ட்ரிக்ட்டா நோ சார். ஹேண்ட்பேக்கா? ஏங்க ஹேண்ட்பேக்ல என்னங்க பிரச்சனை? நான் கேட்டேன் ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. அவருக்கு அந்த ஹேண்ட்பேக் வந்துட்டு இப்படி மாட்டிட்டு போறது பிடிக்காது சார். மாட்டாத ஹேண்ட்பேக் கையில புடி மாட்டவே கூடாது. அவருக்கு ஹேண்ட்பேக் மாட்டக்கூடாது. சார் பூமரின் மொத்த வடிவமா இருக்கீங்களே சார். நாம சொல்ற பேச்ச கேட்கறதுக்கு ஊர் நாட்டு பொண்ணு தான் கரெக்ட்னு தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு. கம்பல் வந்து இப்படி ஆடுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கம்மல் ஆடக்கூடாதா? கம்பல் ஆடக்கூடாது. அந்த ரவுண்டு கம்பல் பாட்டிலாம் போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கம்பல் தான் எனக்கு வந்து போட சொல்லி அவங்க அலோடு. எங்க வீட்டில் வந்து இவ்வளோ லாங்கான கம்பல் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அவங்க வந்து போட விட மாட்டாங்க. சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. எனக்கு வித்தியாசமாலாம் கம்ப்ளைண்ட் வருது. அப்படி இல்ல சார், நான் அப்ப அந்த காலத்துல இருந்ததுனால. ஆட இவ மட்டும் இல்லப்பா, எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா. நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல வேலைக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல கக்கூசுக்கு போகையில தண்ணி எடுத்துட்டே போக மாட்டோம். அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. எனக்கு அந்த காலத்துல இந்த காலம் இல்ல இல்ல அப்படி இல்ல. எனக்கு வந்து கொலுசு கூட சவுண்ட் வரக்கூடாது. அந்த நெயில் பாலிஷ் கூட போடக்கூடாது சார் நானு. ஆமா, கொலுசு வந்து சல் சல்னு போறாங்கல்ல, அது எனக்கு பிடிக்காது. வெளியில போச 4 பேர் பாப்பாங்க. உடம்புல இருக்கிற துணி கீழே விடுறது கூட தெரியாம அப்படி என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? குனிஞ்சு நிறுத்து, நானே எடுத்து கொடுக்குறேன். போட்டுக்க. மேல போட்டு கவர் பண்ணு. போட்டுட்டேன். நல்லா கவர் பண்ணு. உள்ள பண்ணிட்டு உள்ள போடு. எனக்கு ஒரு அசிங்கமா இருக்குமே, அதனால சவுண்ட் வரக்கூடாது. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? பேசாம காதுல பஞ்சு வச்சுக்கங்களேன். அப்படி இல்ல சார், எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பு வருது. உள்ள அழுவியா இருக்குது. அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. செப்பல் கூட ஹீல்ஸ் வச்சு போடக்கூடாது சார். அதுக்கு என்ன காரணம்? எனக்கு பிடிக்காது சார். நடந்து போக சொல்ல பின்னாடி யாராச்சும் பாப்பாங்க. என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எனக்கு எப்படி வந்து அவங்களுக்கு உண்மையான வயசு வந்து எனக்கு தெரியாது. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? ஆனால் அவங்க வந்து 27 சொன்னாங்க, எனக்கு வந்து 21. அவங்க வந்து 27 சொன்னாங்க. ஆனால் அந்த வயசு வந்து பொய்ன்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. ரொம்ப ஷாக்காக தான் சார் இருந்தது. 37 வயசு அவங்க கல்யாணம் ஆகும்போது எனக்கு 21 வயசு. சார், அந்த பெண்ணுக்கு என்ன வயசு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? கரெக்டான ஒரு இதுக்கு பார்க்கணும்னு சொல்ல போனீங்கன்னா 23 to 25 அந்த ப்ராக்கெட்குள்ளே இருந்தாங்கன்னா மேபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்கள் வயசு என்ன சார்? லைஃப் பிகின்ஸ் அட் 40. கேஸ் சொல்லவே இல்லை, 10 வயசு குறைச்சு சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் சார் தெரியும். நான் 34 பொண்ணு பார்த்தேன் சார். அதுல என்ன அவ்வளவு பெருமை? இல்ல சார், நீங்க பார்த்தது ஓகே, இது பண்ணது ஓகே, பட் நீங்க பண்ணது ஃப்ராடுத்தனம் இல்லையா சார்? அப்படிலாம் இல்ல சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல சார். அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? அதான் ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல சார். இல்ல சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல. அந்த நேரத்துல பார்த்து இதை எங்க வீட்டுல பார்த்து இதட்டம் பண்ணாங்க சார். செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது மொத்தமே. ஆமா, இவங்க வந்து அப்ப கூட இவங்க ஒத்துக்கல. இவங்களுமே ஒரு 7 வருஷம் ஆச்சு இவங்க ஒத்துக்கிறதுக்குமே. ஆக்சுவலா கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்பவே ஒத்துக்கிட்டு இருக்கலாமே சார். ஏன்? அதுல நான் பயந்துருந்தேன் சார். நான் பயந்ததுனால எனக்கு சொல்ல முடியல. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேனே, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கும் வர மருமங்க இப்படி ஏமாத்திருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்க பேர் பண்ணது பேர் ஃப்ராடு தானே சார் இது?
உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங், உங்க ஆசை பேராசை ராங். யூ ஆர் டோட்டலி ராங். ஓகே, உங்களுக்கு அவருக்கு எவ்வளவு வித்தியாசம் வயசு? 12 வருஷம் சார். 12. எனக்கு பர்த்டே வரும்ல, என் பர்த்டே கேளுங்களேன். தெரியாது. டேய் என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? ஆக்சுவலா எல்லாரும் பிளானோட தான் வந்திருக்காங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு. மச்சான், எப்ப அவளுக்கு 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தாளுங்களோ இனிமேல நம்ம தனித்தனியா வெளியே போக கூடாதா, கூட்டமா கும்பலா போகணும், கும்பலா வரணும். நீங்க சார் ஒண்ணு இப்ப கரெக்ட்டா மட்டும் சொல்லிட்டோம் சார். அவர் ரியாக்ஷன்ல தெரியலையா? அவருக்கு தரவறாப்ல இங்க தரவறாப்ல. சரி பேட்ட தெரியுமா தெரியாதா? இல்ல சார், இப்ப தெரியும் சார். 5/7/1987. கரெக்ட் தானா? கரெக்ட்டா சொல்லிட்டாரு. பட் சரி வெட்டிங் டே சொல்லுங்க. ஓ இன்டர்வியூ பார்த்து ஆல்ரெடி நான் செலக்ட் ஆயிட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.